என் அன்பு பிள்ளையே, உன் கர்மாவிலிருந்து விடுதலை பெற வேண்டுமா? முதலில் கர்மா எதனால் வருகின்றது? அதற்கு காரணகர்த்தா யார்? இதனால் ஏன் பாதிக்கப்படுகின்றோம்? நீ வாழும் வரை செய்கின்ற செயலுக்கு காரணகர்த்தா நீயாகவும் செயல் வடிவம் கர்மாவாக உருவெடுக்கும். அதில் வரும் நல்லது தீயதை நீயே அனுபவிக்கின்றாய். இந்த கர்மா உன் மனதில் உருவான எண்ணங்களில் செயல்பாடுகளே. இதை இந்த ஜென்மத்தில் கடந்து முக்தியை அடையும் மார்க்கத்தை அடைய வேண்டுமா? முந்தைய ஜென்மத்தில் நடந்தது இதுவரை நீங்கள் செய்ததை மறந்து விடுங்கள். இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் கவனமாக இருங்கள். உங்கள் எண்ணங்களை தூய வழியில் வழிநடத்தி செல்லுங்கள். அந்த செயல்களில் யாருக்காவது பாதிப்பு வராமல் பார்த்துக்கொண்டு உண்மையாக இருங்கள். ஒவ்வொரு காரியத்திலும் கவனம் செலுத்தி மனதார உண்மை என்று அறிந்த பிறகு செயல்படுத்துங்கள். பொதுவான விஷயங்களில் அமைதி காத்து ஓரிரு வார்த்தைகளில் பதில் கூறுங்கள். பிறர் சொல்லும் வார்த்தைகளை உன்னிப்பாக கவனியுங்கள். மனதை எப்பொழுதும் வெறுமையாக வைப்பதற்கு எண்ண ஓட்டங்களை கவனிக்க தொடங்குங்கள். ஓர் எண்ணத்தை அடிக்கடி நினைத்தால் அந்த எண்ணம் உங்கள் மனம் வெறுத்து ஒதுக்கிவிடும். அதில் நயவஞ்சகம் வேண்டாம். அப்படி தோன்றினால் அதில் நல்ல விஷயங்களை புகுத்தி வழிநடத்துங்கள். மனிதனாக பிறந்தவனுக்கு நல்லது கெட்டது என்று மாறி மாறி வரத்தான் செய்யும். இதில் நல்லதை தேர்ந்தெடுங்கள். உடலை வருத்தி எந்த செயலையும் செய்யாது மனதார ஏற்று செய்யுங்கள். தேவையில்லாத இடங்களில் சென்று தேவையை பெருக்கிக் கொள்ளாமல் இருங்கள். உங்கள் கவலை, வேதனை யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். அமைதியாக அமர்ந்து எதனால் இது வந்தது என்று யோசியுங்கள். அதை மனதார ஏற்றுக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு செயலுக்கும் நீங்களே காரணகர்த்தா என்பதை மனதில் உறுதி செய்து ஏற்றுக்கொள்ளுங்கள். வருவதைக் கொண்டு வாழ பழகிக் கொள்ளுங்கள். தேவைக்கு அதிகமாக உங்களிடம் இருந்தாலும் அதன் மீது பற்று வைக்காதீர்கள். உங்கள் கடமைகளில் உண்மை மிளிரட்டும். அதில் இருந்து தளர வேண்டாம். யாருக்கும் உபதேசம் சொல்லாமல் கருத்தை மட்டும் சொல்லுங்கள். உங்கள் மனதில் என்றும் அன்பும் கருணையும் நிரந்தரமாகட்டும். எந்த ஒரு செயலிலும் கஷ்டம் என்பதை உணராதீர்கள். சிரமம் இருந்தாலும் அதை செய்து முடிக்க பாடுபடுங்கள். அது முடிந்தால் உங்கள் மனதின் மகிழ்ச்சியை கவனியுங்கள். நடைமுறை வாழ்க்கையில் நீங்கள் நல்லவர் என்ற முத்திரையை குத்த தவறவிடாதீர்கள். இதுவே கர்மாவை வெல்லும். இன்றிலிருந்து தொடங்குங்கள். வெற்றி நிச்சயம். முக்தி உங்களை தேடி வரும். உனது கர்மத்தின் பலனை நீ அனுபவித்தாக வேண்டும். ஆனால் உனக்கு என் மீது நம்பிக்கை இருந்தால் எனது சன்னிதானத்தின் முன்னர் நெருப்பில் வைக்கோல் எறிவதைப் போன்று உனது கர்ம வினைகள் எரிக்கப்படும். தேவையில்லாமல் வருத்திக் கொள்ளாதே. எல்லாம் நன்மைக்கே என்று எடுத்துக்கொள். உன்னை எனது கரம் கொண்டு இறுக பிடித்துக் கொண்டு காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன். இன்னும் சில நாட்களில் அனைத்தும் மாறும். உனது எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறப் போகின்றது. யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ, யார் உன் நம்பிக்கையை கெடுத்தார்களோ அவர்கள் முன் நீ வளர்ச்சி அடைந்து உன் வாழ்வில் வெற்றி பெறப் போகின்றாய். கவலைப்படாமல் இரு. நான் இருக்கின்றேன். கண்ணில் உறக்கமின்றி வேதனையில் துடித்த இரவுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் செல்லுமே. அப்பா என்று என்னை என்றைக்கு அழைத்தாயோ அன்றே உன் கையை நான் பிடித்துக் கொண்டேன். இனி என்னாலும் பொன்னாலே உனக்கு. பசியில் நமக்கு உணவு கொடுத்தவர்களையும், கஷ்டத்தில் நமக்கு உதவி செய்தவர்களையும், துன்பத்தில் நம்மை ஆறுதல் படுத்தியவர்களையும், வியாதியில் நம்மை விசாரித்தவர்களையும் ஒரு நாளும் மறவாதீர்கள். அவர்கள்தான் நம் உண்மையான சொந்தங்கள். குழந்தையே, நீ என்னை பார்க்கும் இந்த நொடி முதல் உன் கவலைகள் அனைத்தும் மறந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப் போகின்றாய். உன்னை நானே தேர்ந்தெடுத்தேன். என்னை வணங்க செய்தேன். உன் கர்ம வினைகள் தீர்க்க செய்வேன். விரைவில் உன் மனக்கவலை அகற்றி உன் வாழ்வை அமைதியாக மாற்றித் தருவேன். நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்த ஒன்றை நான் உனக்கு தருவேன். மகிழ்ச்சியோடு இரு. விரைவில் உன் தேவைகளை நான் நிறைவேற்றுவேன். கவலையை விடு. எதை நீ தேடினாயோ அது உன்னை தேடி வரும். செய்வினை என்பது நிச்சயமான ஒன்று. நீங்கள் யாருக்கு எதை செய்தாலும் அது இரட்டிப்பாக திரும்ப கிடைக்கும். அது நன்மையாக இருந்தாலும் சரி, தீமையாக இருந்தாலும் சரி. எதிர்காலத்தை குறித்து நாம் கலங்கும் போதெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, இதுவரை நடத்தியவர்
இனியும் நடத்துவார் என்று. நம் எண்ணங்கள் யாவும் பிறருக்கு எந்த வகையிலும் துன்பம் தருவதாக இருக்கக்கூடாது. பிறருக்கு நன்மையையும் ஆறுதலையும் தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நீ விரும்பிய வாழ்க்கையை இன்றே நான் அமைத்துக் கொடுப்பேன். இனி வளமோடு வாழப்போகின்றாய் தங்கமே. பலனை எதிர்பார்த்து நன்மை செய்யாதே. உனக்கான பலன் கிடைக்க வேண்டிய நேரத்தில் கிடைக்கும். இறை நம்பிக்கையுடன் இரு. துன்பமாக நீ காண்பது எதுவும் துன்பம் இல்லை. அவைகள் உன் கண்முன்னே தெரியும் மாயைகள். அவற்றை உண்மை என்று நம்பி நீ கண்ணீர் சிந்தாதே. உண்மையில் உன் வாழ்வில் இன்பம் உள்ளது. அதை விரைவில் உனக்கு வெளிப்படுத்துவேன். வலிமையும் உணர்ச்சியும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாக சாதித்துவிடும். என்னை வேறெங்கும் தேடாதே. உன் கண்களை மூடி முழு மனதோடு என்னை நினைத்துப்பார். நான் உன்னோடு தான் இருக்கின்றேன் குழந்தையே. இனிப்பான நிகழ்வுகள் இல்லத்தில் நடக்கும். உன் மனவலி போக்கி உன் முகத்தில் புன்னகை மலர செய்யும் செய்தி ஒன்று உன்னை தேடி வரும். இந்த நொடியை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு மகிழ்ச்சியாக இரு. நான் கொடுக்கப் போகும் இன்பத்தை ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. என் தங்கமே, உன் அன்பு சில உறவுக்கு புரியவில்லை என்று கண்ணீர் வடிக்காதே. அந்த பொறுப்பை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு நீ தைரியமாக இரு. உனக்காக உன் அன்பை உன் உறவிற்கு புரிய வைத்து உன் கரங்களில் ஒப்படைக்கின்றேன். தைரியமாக இரு தங்கமே. அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன். வாழ்க்கையை வென்றிட சில வழிகளை சொல்கின்றேன் கேள். சூழ்நிலையை புரிந்து கொண்டு வாழ்வதை விட உனக்கு அதை சாதகமாக மாற்று. வாழ்க்கை நீ சொல்வதையெல்லாம் கேட்காதே. தன் விருப்பம் போல கடந்து கொண்டே இருக்கும். கவலைகளை சுமந்து கொண்டு காலத்தை வீணாக்காதே. நடந்ததை எண்ணி வருத்தப்பட நினைத்தால் இந்த வாழ்க்கையே போதாது குழந்தையே. உனக்கு வரவிருக்கும் காலத்தை எதிர்கொள். எல்லாமே சுகம்தான். கலங்காதே. இந்த சாகி என்றும் உனக்கு துணையிருப்பேன். நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயம் உன்னை தேடி வரும். உனக்கு கவசமாக நான் இருப்பேன். கலங்காதே தங்கமே. உன்னை யாருக்கு நிரூபிக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றா? உன்னை நான் அறிவேன். உன் வாழ்க்கை முழுவதும் நான் அறிவேன். உன் மனதில் ஓடும் ஒவ்வொரு எண்ணங்களும் நான் அறிவேன் தங்கமே. நீ யாருக்கும் எதையும் நிரூபிக்கவும் புரிய வைக்கவும் வேண்டாம். உன் வாழ்வில் இப்போது நீ எனக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்து விட்டாய். இது மற்றவர்களுக்கு புரியப் போவதில்லை. அதை பற்றிய கவலை உனக்கு வேண்டாம். கவலைப்படாதே. உன் வாழ்வில் ஒரு அதிசயத்தை நிகழ்த்துவேன். அதன் பிறகு அவர்கள் அதை உணர்வார்கள். முயற்சியிலிருந்து பின்வாங்க தோன்றும் போதெல்லாம் நீ பட்ட அவமானத்தை நினைத்துக்கொள். அதுவே உனக்குள் புதிய உத்வேகத்தை கொடுத்து உன்னை வெற்றியின் உச்சிக்கு அழைத்துச் செல்லும். இழந்த அனைத்தையும் மீட்டு விடலாம். நம்பிக்கை இழக்காமல் இருந்தால். கடந்த கால வாழ்க்கையை நினைத்து வருந்தாதே. இனி வரும் காலங்களில் நான் உன்னுடன் இருக்கின்றேன். அனைத்தும் உனக்கு நன்மையாகவே அமையும். நான் உன் கனவில் காட்டியதை நிச்சயமாக நடத்தி காட்டுவேன். மற்றவர்களுக்கு தைரியம் சொல்கின்ற நீ உனக்கு பிரச்சனை வரும்போது நொந்து விடுகின்றா. நான் ஒருபோதும் என் வார்த்தையை மீறியதில்லை குழந்தையே. என் வார்த்தையை காப்பாற்ற நான் என் உயிரை கூட கொடுப்பேன். எது உன்னை விரும்பி உன்னை தேடி வருகிறதோ அதுவே உனக்கானது. உன்னை வேண்டாம் என்று விலகி சென்ற எதுவாக இருந்தாலும் வருந்தாதே. அது உனக்கானது அல்ல என்பதை புரிந்து கொள். உள்ளன்போடு நீ என்னை அழைத்தால் உன்னை தேடி உன் இல்லத்திற்கே நான் வருவேன். என்னிடம் சரணடைந்து என் நாமத்தை கூறி நீ ஒரு செயலை செய்தால் உனக்குள்ளே நான் இருந்து அதை வெற்றி பெற செய்வேன். உன்னுடைய உழைப்பிற்கான பலனை உனக்கே கிடைக்கும்படியாக உன்னை பாதுகாப்பது எந்தன் கடமை குழந்தையே. சந்தேகம் ஏதுமின்றி சாயி 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 என்று கூறி என்னை சரணடைந்து அழைத்தால் நான் அங்கு வருவேன். நீ கேட்கும் நன்மைகளையும் தருவேன். உன் வாழ்க்கை என்னால் புதுப்பிக்கப்படும் என நம்பு. உன்னுடன் நான் வந்து விட்டேன் என்ற நம்பிக்கையுடன் உன் கடமையை செய். பிரிவின் வேதனை உனக்கு எங்கு தெரியப் போகின்றது என என்னிடம் நீ சொன்னது எனக்கு கேட்காதா என்ன? இந்த பிரிவுக்கு பின்னா உன் எதிர்காலம் பற்றிய இந்த அப்பாவின் அக்கறை என்னவென்பதை நீ அறிந்து கொள்ளும் போது உன் ஆனந்த கண்ணீரை எனக்கு பரிசாக கொடுத்தங்கமே. குழந்தையே, உன் கஷ்டங்களுக்கெல்லாம் விடுவு காலம் வந்துவிட்டது. துயரங்கள் முடிவுக்கு வந்துவிட்டது. வசந்த காலம் ஆரம்பமாகிவிட்டது. இனி உன் வாழ்வில் எல்லாமே ஆனந்தம்தான். என்று நினைத்த காரியங்கள் கைகூடும்.
என் மீது நம்பிக்கை வைத்து தைரியமாக செயல்படு. உனக்கு துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். உன் வாழ்வில் நான் வந்துவிட்டது உன்னால் உணர முடிகிறதா? உணர முடியவில்லை என்றால் சில தினங்கள் பொறுத்திரு. உன் இல்லத்தில் மகிழ்ச்சி இல்லையே என்று நீ வருந்தினாயல்லவா? இப்போது அனைவர் முகத்திலும் மகிழ்ச்சி தாண்டவமாடப் போகின்றது. உன் இல்லத்தில் நடக்கப் போகும் நல்ல நிகழ்வுகளால் நீயும் உன் இல்லத்தில் உள்ளவர்களும் மகிழ்ச்சி அடையப் போகின்றீர்கள். உன் நல்ல எண்ணங்களுக்கான பலனை நீ அனுபவிக்கப் போகின்றாய். தைரியமாக இரு தங்கமே. நீ நினைக்கும் எதையும் யாராலும் தடுக்க முடியாது. நீதான் ஜெயிக்கப் போகின்றாய். உன்னை நான் ஆசிர்வதித்து விட்டேன். வாழ்க்கையில் ஏற்படும் சோதனைகளை இதுவும் கடந்து போகும் என நினை. உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நேரம் இது. வெற்றி பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ்வார். உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து ஏன் இவ்வளவு பதற்றம்? நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன். நீ என்னை மனதார அழைத்தால் உன்னை காண ஓடோடி வருவேன் தங்கமே. உனக்கானது நிச்சயம் ஒரு நாள் வந்து சேரும். கொஞ்சம் பொறுமை காத்துக்கொள். உன்னை வெறுத்தவர்கள் முன் வாழ்ந்து காட்டுவார். கவலைப்படாதே, நான் இருக்கின்றேன் உனக்கு துணையாக. பிறவிகள் மாறிக்கொண்டே இருக்கும், தேகமும் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் கர்ம வினை மட்டும் நம் பின்னால் வந்து கொண்டே இருக்கும். மேலுமுள்ள கர்ம வினைகளில்தான் பிறவிகள் தொடர்கின்றன. அனுபவிக்காமல் கர்ம வினை நீங்காது குழந்தையே. விசுவாசம் நிறைந்த இதயத்துடன் என்னை நினைத்தால் போதும். அதன் பலனாக இரும்பு போன்ற கர்மாவை பஞ்சு போல் லேசாகி விடுவேன். கர்மாவை அனுபவிக்கும் சக்தியே உருவான இந்த சாகி நான் அளிப்பேன். பயம், கவலை, விரக்தி இவற்றை தூக்கி எறி. உனக்கு எல்லா சூழலிலும் நான் உதவுவேன். மங்களகரமாக வாழப் போகின்றார். கொடுப்பது சிறிது என்று தயங்காதே. பெறுபவருக்கு அது பெரிது. எடுப்பது சிறிது என்று திருடாதே. இழந்தவருக்கு அது பெரிது குழந்தையே. நீ விரும்பியதெல்லாம் பெறப்போகின்றார். உன் வேண்டுதல்கள் பலிக்கும். உன் துன்பங்கள் அனைத்தையும் பிச்சையாக பெற்றுக்கொள்ள உன் வீட்டிற்கு நான் வரப்போகின்றேன். வரவேற்க தயாராக இரு குழந்தையே. இனி அனைத்தும் நல்லதே நடக்கும். இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலைக்குள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடு உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன்னினைவில் உன் சாயப்பா.